என்னடா சீசன் ஸ்டார்ட் ஆக போதே, நமக்கு இன்னும் எந்த ஒரு பிரச்சனையுமே வரலையேன்னு நினைக்கும் பொழுது தான், இப்போ ஆப்படிக்கிற மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு கைஸ். நம்ம டீமோட ஒன் அண்ட் ஒன்லி டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் நேத்தன் எல்லிஸ் இந்த ஐபிஎல் இருந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. பிக் பேஷ் முடியும் போது ஒரு இன்ஜுரி ஸ்கேர் வந்துச்சு. பட் வேர்ல்ட் கப் ஆடினதுக்கு அப்புறம் அப்பாடா ஃபுல்லா வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் ஆடுறாடே, கண்டிப்பா நமக்கு செமையா போட போறாருன்னு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் அவங்களோட பிளேயிங் லெவன்ல ஒன் ஆஃப் த டாப் பிளேயரா நேத்தன் எல்லிஸ் வச்சிருந்தோம். இப்போ லேட்டஸ்டா மார்ச் 11ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் நடக்கிற லோக்கல் டோர்னமெண்ட்ல ஆடி இருக்காரு. அண்ட் அந்த மேட்ச்ல ப்ராபப்ளி ஏதோ இன்ஜுரி ஆகியிருக்கும் போல. ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால இவர் இந்த வருஷம் ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. ஏன்டா கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியான்ற மாதிரி தான் இருக்கு. டீம்ல 1008 நியூ பால் பவுலர் இருக்காங்க. பட் டெத் ஓவர்ஸ் போடுறதுக்கு யாருன்னு கேட்டா நேத்தன் எல்லிஸ் 2 ஓவர் எழுது, இல்ல நேத்தன் எல்லிஸ் 3 ஓவர் டெத் ஓவர் எழுதுன்ற மாதிரிலாம் நான் பிளான்ல வச்சுட்டு இருந்தேன். இப்போ இவர் இன்ஜுரி ஆகிட்டு போறது பெரிய கொஸ்டின் மார்க் ஏற்படுத்தியிருக்கு நம்ம சிஎஸ்கே கேம்போட ப்ரிப்பரேஷன்ஸ்ல. லிட்டரலா நீங்க எல்லா ஸ்பாட்டுக்குமே ஒரு பேக்கப் போடலாம். ஓகே, ஊர்வில் பட் இல்லைன்னா ஒரு கார்த்திக் சர்மா இல்லைன்னா ஒரு பிரசாந்த் வீர், அந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் காம்பினேஷன் போடலாம். இவரோட ரோலுக்கு வேர்ல்ட்லே பெரிய பேக்கப்ஸ் கிடையாது. அண்ட் இவரோட ரோலுக்கு இவர் மட்டும் தான் பேக்கப்ன்ற மாதிரி தான் பிளேயிங் லெவன் வச்சிருந்தோம். பெருசா இன்ஜர்ட் ஆகிற பவுலரே கிடையாது கைஸ். அந்த அளவுக்கு ஒரு இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர் மாதிரியும் தெரியல. பட் சம்பவ் நம்ம நேரத்துக்கு இவருக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தான் 2-3 நாளாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். மேட் என்ட்ரியா இல்லை ஜேமி ஓவர்டனான்னு நேத்தன் எல்லிஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேர்ல யார் ஆடலாம், மேட் என்ட்ரி உள்ள வரதுனால என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கடைசியில் மேட் என்ட்ரியே பிளேயிங் லெவலில் ஆடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ மேட் என்ட்ரி வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பவர் பிளே 2 ஓவர் நல்லா போட்டுருவாரு. பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா டீமில் இருக்க மற்ற இந்தியன் பேசஸ் யாருமே ஒரு மிடில் ஓவர்ஸில் போடுற பவுலர் மாதிரி கிடையாது. இந்த சமயம் தான் இப்போ ஆக்ஷனில் ஒரு அசோக் சர்மா மாதிரியான பவுலருக்கு எக்ஸ்ட்ரா 2 பிட் போட்டு கிடச்சிருந்தாருன்னா அவரை ஒரு 3வது ரோலாக யூஸ் பண்ணிக்கலாமேன்று இப்போ யோசிக்க தோணுது கைஸ். ஏன்னா நீங்கள் டீம் பேக்கப் பாருங்களேன். முகேஷ் சௌத்ரி நியூ பால் பவுலர், கலீல் அகமது நியூ பால் பவுலர், அன்ஷுல் கம்போ நியூ பால் பவுலர், குர்ஜப்னீத்தும் நியூ பால் பவுலர் தான். பட் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்கு. யார்கர்ஸும் அப்பப்போ போடுவார். இவ்வளோ நாள் என்ன ட்ராபேக்காக இருந்துச்சுன்னா இவரோட பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் அந்த சிஎஸ்கே வீடியோஸில் ஒன் ஆஃப் தி வீடியோவில் ஸ்ரீராம் சொல்லுவார் குர்ஜப்னீத் சிங் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அண்ட் அவரோட பேஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் எஸ் யாருமே ஒரு அவுட்டாக மிடில் ஓவர்ஸில் போடுற பவுலர் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தரக்கூடிய இந்தியன் பவுலர்ஸ்னு யாருமே இல்லை. ஸோ சிஎஸ்கே எப்படி பிளான் பண்ண போகிறாங்க, என்ன திங்க் பண்ண போகிறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ சிஎஸ்கேக்கு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, ஒரு நல்ல இந்தியன் பவுலர், ஒரு அன்கேப் டொமஸ்டிக் டேலண்ட் சடனாக ஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவரை பிக் பண்ணலாம். பட் அங்கேயும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. சடனாக உங்களுக்கு டெத் ஓவர்ஸ் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்குன்ற போது நீங்கள் அந்த ரூட் போவீங்கன்னு. பட் எஸ் அது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஒரு ஈவன் ஓவர்சீஸ் டைப்பில் போனீங்கன்னா ஓவர்சீஸ் லோயர் ஆர்டரில் ஆடுற பேட்டர்ஸ் ஆர் லோயர் ஆர்டர் ஆல்ரவுண்டர்ஸ் இந்த மாதிரி ரோலில் யாராவது ஃபில் பண்ண முடியுமான்னு கூட அவங்க பார்க்கலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் எஸ் சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி நான் சொல்கிறேன். அது ஒன்லி மெயின் ஆப்ஷன் என்னன்னா ஓவர்சீஸ் பவுலர் இன்ஜர்ட் ஆகிட்டு போனார்னா இன்னொரு ஓவர்சீஸ் பவுலரை சைன் பண்ணுறது. பட் ப்ராப்ளம் என்னன்னா நேத்தன் எல்லிஸோட ரோலுக்கு ஈக்குவலண்டான டெத் ஓவர்ஸில் ப்ரூவன் பவுலர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ யாராவது நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒன்று நம்பி எடுக்கணும், பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி எடுக்கணும், இல்லை டொமஸ்டிக்கில் நல்லா ப்ரூவ் பண்ண ஓவர்சீஸ் பவுலர்ஸ் தான் பிக் பண்ணி ஆகணும். சப்போஸ் அந்த ரூட்டில் தான் போகிறாங்கன்னா சிஎஸ்கே 2 மேஜர் பாயிண்ட்ஸை பார்ப்பாங்க. ஒன்று, பவர் பிளே பவுலிங் கூட பெருசாக நோட் பண்ண மாட்டாங்க. 140+ மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் போட முடியுமான்ற ஆங்கிள் கூட பார்க்கலாம். ஏன்னா பவர் பிளே நமக்கு ஆல்ரெடி பவுலர்ஸ்லாம் இருக்கிறாங்க. மேட் என்ட்ரி ஆடுவார், மெயினாக அவர் தான் பாட போகிறான்றால அந்த ரோலில் கூட நம்ம போகணும் அவசியம் கிடையாது. பட் எஸ் மெயினாக இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் பவுலர்ஸ் தான் வராங்க. ஓகே, நம்ம ஜேஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ட்ராமா ஏற்படுத்தணும்னா ரிச்சர்ட் கிளீஸ்னு ஒரு பவுலராக இருக்கிறாரு. எஸ், அவர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு கைஸ். நடுவில் ஒரு 2 மேட்ச் வந்து அவர் சரியாக பண்ணலை. பட் எஸ் அவர் ஒரு ஆப்ஷன் தான் இருப்பார். சிஎஸ்கே முன்னாடி சைன் பண்ணியிருக்காங்க. இல்லை ரிச்சர்ட் கிளீஸ்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு, இது தேராத கேஸ் நினச்சிங்கன்னா வேற அல்சாரி ஜோசப் இருக்காங்க, ஜெரால்ட் கொட்ஸியா இருக்காரு, ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு. ஸோ நான் பேர் சொல்ல சொல்ல உங்களுக்கே ஒரு பயம் வருதா? அதுதான் கைஸ் நிலைமை. அப்படிதான் ஓவர்சீஸ் கோட் ஆஃப் பவுலர்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் எனக்கு டிமால் மில்ஸ் மேபி ஒரு ஆப்ஷனாக இருக்கலாமோன்ற மாதிரி ஒரு ஆங்கிள் தோணுது கைஸ். லைக் அவரோட ரீசன்ட் மேட்சஸ் பெருசாக பார்க்கல. இந்த SI20 பார்த்தது தான். SI20 நல்லாவே பண்ணியிருந்தாரு. நிறைய பால்ஸ் ஃபாஸ்ட்டாக போட்டாரு. நமக்கு அகேன்ஸ்டாக நல்லாவும் பண்ணாரு. வேரியேஷன்ஸ் நிறைய வச்சிருக்காரு. பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் பால் வச்சிருக்காரு. ப்ளஸ் முன்னாடி ஆர்சிபிக்காக ஆடி இருக்காரு. ஸோ அந்த பழைய பாக்ஸ் எல்லாமே டிக் ஆகுதுல்ல. ஸோ மேபி டிமால் மில்ஸ் ஒரு கேரியர் ரிடம்ஷன், ஐபிஎல் ரிடம்ஷன் நம்ம கூட இருக்கலாமா? மேபி எஸ் அந்த ஆங்கிள் கூட பார்க்க தோணுது கைஸ். பட் அவர் நல்லா போட்ட மாதிரி ஒரு ஃபீல் அந்த டோர்னமெண்ட்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். பட் எஸ் வேற பெருசாக ஆப்ஷன் இல்லாத மாதிரி தான் இருக்கு. இல்லை ப்ராப்ளி நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிஎஸ்கே இந்த பவுலர்ஸ்லாம் தேராத கேஸ், நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வேற ஒரு அன்கேப்ட் அடுத்த வருஷத்துக்கு சைன் பண்ணுறேன்னு கூட வேற யாராவது ஆங்கிள் கூட யோசிச்சு சைன் பண்ணலாம். அது கேட்க நல்லா தான் இருக்கு. பட் ப்ராப்ளம் என்னன்னா மேட் என்ட்ரி 14 மேட்சும் ஆடுவாரா? 14 பிளஸ் அந்த குவாலிஃபை 2-3 மேட்ச் போட்டுக்காங்க. ஒரு 16 மேட்ச் ஆவரேஜ் வச்சுப்போம். 15-16 மேட்ச் மேட் என்ட்ரியால ஆட முடியுமான்றது ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ என்னதான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேட்க நல்லா இருந்துச்சுனாலும் சப்போஸ் மேட் என்ட்ரி இன்ஜுரி ஆகிட்டு போக அந்த சிச்சுவேஷன்ல மற்ற ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்ல எடுத்து முடிக்க இருக்கிற 4 நல்ல பவுலருமே ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம எங்க போன்ற கொஸ்டின் மார்க் இருக்கு. சப்போஸ் அந்த மாதிரி
சிச்சுவேஷன் வந்தாலும் நான் எதிர்கொள்ள தயார்னு நம்ம போனோம்னா நம்மளோட bowling அட்டாக் அந்த க்ரூஷியல் மேட்ச்ல முகேஷ் சௌத்ரி ஆர் குர்ஜப்னீத் சிங், கலீல் அகமது அண்ட் அன்ஷுல் கம்போஜ்னு இருக்கும். அந்த க்ரூஷியல் மேட்ச்ல 3 இந்தியன் பவுலர் 2 பவுலர் 4 ஓவர் 50 ரன் கொடுக்க பிளஸ் நம்ம டெத் ஓவர் பவுலரா ஜேமி ஓவர்டனை லீட் பவுலரா யூஸ் பண்ணுவோம். அவரு ஒரு யூட்டிலிட்டி பிளேயர், அவரை தூக்கி மெயின் பவுலரா போட அவர் ஒரு 2 ஓவர் 40 ரன் கொடுக்கன்னு மாறி மாறி பிளேம் கேம் தான் போயிட்டு இருக்கும். ஸோ எஸ் கைஸ், என்னடா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கும் பொழுது இது ஒரு பெரிய அடியா விழுந்திருக்கு. இதுக்கு சிஎஸ்கே எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நீங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருந்தா யாரை சைன் பண்ணுவீங்கன்றத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க கைஸ். நீங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலரை டார்கெட் பண்ண போவீங்களா இல்ல மத்த ஹோல்ஸை ஃபுல் பண்றதுக்கு வேற ஓவர்சீஸ் பிளேயர் யாராவது சைன் பண்ண பாப்பீங்களான்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதோட நேம்ஸையும் கொடுங்க. ஒரு பவுலர்னா நீங்க ஒரு 2-3 பவுலர் சஜஷன் வச்சிருப்பீங்களா, அதையும் கீழே ஷேர் பண்ணுங்க. ரைட், இதுக்கப்புறம் பாசிட்டிவான நியூஸ்லாம் பார்க்கலாம். ஏன் இந்த விஷயத்துல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. நம்ம எப்பெல்லாம் சிஎஸ்கே பவுலிங் படி கேவலமா இருக்குன்னு நினைச்சிருக்கோமோ அப்பெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க கேட்கலாம் அதெல்லாம் எம்எஸ்டி கேப்டன்ஸ்ல இப்ப ருத்து கேப்டன் பண்றாருன்னு. எஸ், ருத்து கேப்டன் பண்றாரு. பட் கூட வைஸ் கேப்டனா இருக்க போறது நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன். எம்எஸ்டி இருக்கும்போது ப்ராப்ளி அவர் தலையிடன்னு நினைச்சிருக்கலாம் போன சீசன்ஸ்லாம். பட் இப்ப சஞ்சு வந்தனால கண்டிப்பா ஒரு லீடர்ஷிப் குரூப்பை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு யாரை எப்படி யூஸ் பண்ணலாம், யாரை எங்க போடலான்ற மாதிரி டாக்டிக்கலா ஐடியாஸ் கிரியேட் பண்ணி தான் பண்ணுவாங்க நான் நம்புறேன். அந்த லீடர்ஷிப் குரூப்ல சஞ்சு இருப்பாரு அண்ட் அவரு கூட டூபேவும் இருப்பாரு. அண்ட் எஸ், டூபேவும் சென்னை ரீச் பண்ணிட்டாரு. ஸோ சஞ்சு சாம்சன் அண்ட் டூபே நம்ம வேர்ல்ட் கப் வினர்ஸ். அவங்க 2 பேருமே சிஎஸ்கே கேம்ப் ரீச் பண்ணிட்டாங்க. அவங்க கூட ஜேமி ஓவர்டனும் ரீச் பண்ணிட்டாரு. நம்ம பாய்ஸ் நிறைய பேர் ஜேமி ஓவர்டன் வேண்டவே வேண்டாம் உட்கார வைக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். இப்போ 99.99% ஜேமி ஓவர்டன் ஸ்டார்ட் பண்ண போறாரு கைஸ். அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 4 ஓவர்சீஸ் பிளேயர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா டெவால்ட் பிரவிஸ், நூர் அகமத், மேட் ஹென்ரி அண்ட் ஜேமி ஓவர்டன். அண்ட் இப்போ கண்டிப்பா அன்ஷுல் கம்போஜோட ஸ்டாக்ஸ் நிறையவே ஏறும் கைஸ். அன்ஷுல் கம்போஜுக்கு அந்த டெத் ஓவர்ஸ் போடுற டாஸ்க்கை கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க நான் நம்புறேன். கலீல் அகமதுலாம் யூஸ் பண்ணலாம். 1-2 மேட்ச் பிச்சு டர்ன் ஆச்சுன்னா எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் கைஸ். பட் மெயின் பவுலராக அவரை போட்டார்னா முஸ்தபிஸுக்கு எப்படி அடி விழுந்துச்சோ கலீல் அகமது போன மேட்சும் அது விழுந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னொரு மேட்சும் க்ரூஷியல் மேட்ச்ல விழும். அதே அன்ஷுல் கம்போஜ் பார்த்தீங்கன்னா பிச்சில் இருந்து டக்குன்னு குவிக்கா ரீச் ஆகிற அபிலிட்டி இருக்கிறனால சமூகம் ஏதோ ஒரு டாப் எட்ஜ் வாங்கி விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் டெத் ஓவர்ஸ்க்கு க்ரூம் பண்ண பெட்டரா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதெல்லாம் நமக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். பட் டைம் நல்லா இல்லைன்னா என்ன ஆகுன்றது சொல்றேன் பாருங்க. அன்ஷுல் கம்போஜை டெத் ஓவர்ஸ்க்கு போட்டுட்டு இருக்கோம். அவரும் செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த க்ரூஷியலான மேட்ச்ல என்ன மிஸ்டேக் பண்றாருன்னா யார்கர் போட்டு விக்கெட் எடுத்துருவாரு. பட் அந்த யார்கர் ஒரு நோ பாலா போய் முடிய அதுக்கு ஃப்ரீ ஹிட் ஒரு ஃபுல் டாஸா போக அது 6 போக ஓவர்ல மீதி இருக்க 2 பாலும் 6 or 4 கொடுத்துருவாரு. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க தான் போகுது. பட் நமக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்ல கைஸ். அவர் ப்ராப்ளம் நம்ம குர்ஜப்னீத் சிங்கை நம்பி இறங்குற ஒரு சிச்சுவேஷன் கூட வரலாம். அவர்கிட்ட நல்ல ஸ்கில் செட் இருக்கு. நம்ம சேனல்ல பிரசாந்த் பிரதர் அவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. குர்ஜப்னீத் சிங்னால நியூ பால்லையும் போட முடியும், டெத் ஓவர்ஸ்லையும் போட முடியும், வெரைட்டியான டெலிவரிஸ்லாம் வச்சிருக்காரு. பட் அந்த பேஸ் மட்டும் ஒரு டிராபேக்கா தெரிஞ்சது. பட் கண்டிப்பா ஒரு 135ல போட கன்சிஸ்டன்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா டெஃபினட்டா அவரையும் பேக் பண்ணி இறக்கி விடலாம் கைஸ். பட் எஸ், எப்படி சைன் பண்ண போறாங்க, யாரை சைன் பண்ண போறாங்க பார்க்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் கைஸ். அண்ட் ப்ராப்ளி இந்த இன்ஜுரினால இன்னொரு நல்ல விஷயம், மெயின் நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு பிளேயிங் 11 செட் பண்றதுல இப்போ கன்ஃபியூஷன்ஸ் பெருசா இருக்காது. இருக்கிற பிளேயர் வச்சு இருக்கிற பெஸ்ட் 11 வச்சு தான் இறங்க போறாங்க. பட் பாப்போம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு. அண்ட் மறக்காம நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணி விட்டுருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.